சென்னை கிண்டியிலிருந்து கோயம்பேடு வரை இரவில் பைக் ரேஸில் ஈடுபட்ட இளைஞர்களை போலீசார் துரத்தி பிடித்திருக்கிறார்கள். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. சென்னையில் பைக் ரேஸில் ஈடுபட்ட இளைஞர்களை போலீசார் துரத்தி பிடித்த அந்த காட்சிகளானது வெளியாகி இருக்கிறது. சாலையின் இருபுறத்திலும் மீண்டும் மீண்டும் பைக் ரேஸில் ஈடுபட்டு இளைஞர்கள் அட்டகாசம் செய்து வந்த நிலையில் அந்த இளைஞர்களை போலீசார் துரத்தி பிடித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். சென்னையில் பைக் ரேஸில் ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் குறித்த வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊருக்கு பொதுமக்கள் அதிக அளவில் சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையுடைய சாலைகள் வெறிச்சோனி காணப்படுகிறது. இதனை பயன்படுத்தி சில இளைஞர்கள் பைக் ரேஸில் ஈடுபடக்கூடிய சம்பவங்கள் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக கிண்டியிலிருந்து கோயம்பேடு நோக்கியும் கோயம்பேட்டிலிருந்து கிண்டியை நோக்கியும் மீண்டும் மீண்டும் சுமார் 5க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் 100 அடி சாலையில் பைக் ரேஸில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதிவேகமாக பைக் ஓட்டி சென்ற அவர்களை வடபழனி மேம்பாலத்தில் வைத்து 4 முனைகளிலும் போலீசார் பேரிகார்டுகள் அமைத்து அவர்களை பிடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் அவர்கள் தப்பி ஓடி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வாகன பந்தயத்தில் ஈடுபட்ட ஒரு இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்களை போலீசார் கண்டதும் வாகனத்தை கீழே போட்டுவிட்டு தப்பி செல்ல முயன்றிருக்கிறார்கள். போலீசார் அவர்களை துரத்தி பிடித்திருக்கின்றனர். இது தொடர்பான காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. வடபழனி போலீசார் இது தொடர்பாக முதல்கட்ட விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் வடபழனி மேம்பாலத்தில் பேரிகார்டு அமைத்து பைக் ரேஸில் ஈடுபட்ட இளைஞர்களை துரத்தி பிடித்திருக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது போன்ற பைக் ரேஸில் ஈடுபடக்கூடிய இளைஞர்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது இது போன்ற சம்பவங்கள். இதற்கு போலீசார் இதுவரை முற்றுப்புள்ளி வைக்காத நிலைதான் ஏற்பட்டிருப்பதாக வாகன ஓட்டிகளிடையே குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.